வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு உலர் திராட்சை புலாவ் பண்ண போகிறோம். அதாவது ட்ரை கிரேப்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் புலாவ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் சிம்பிளாக மைல்டு டேஸ்ட்டில் நான் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு நான் 1/4 கிலோ அரிசிக்கு கொஞ்சம் கூட, அதாவது இப்படி ஒரு கப்புக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சமும் இவ்வளோ உண்டு எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோவுக்கும் இவ்வளோ ரைஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். அதுக்கு நம்ம ட்ரை கிரேப்ஸ், உலர் திராட்சை, முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் பாதாம் பருப்பு நான் 2ஆக வெட்டி இருக்கிறேன், அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ இது சீரகம் எடுத்துருக்கிறேன், மிளகு 2 பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, நம்ம கிராம்பு, இலாய்ச்சி 2 நச்சு வச்சுருக்கிறேன், பட்டை. இது லெமன் 1/2 லெமன் தேவை. இந்த 1/2 லெமன் நம்ம பிழிஞ்சு விடும்போது அரிசி அதாவது சாதம் உதிரி உதிரியாக வரும், அதுக்காக. இப்போ இதுக்கு தேவையான அளவு நெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ண, ஆயிலும் நெய்யும் 2மே யூஸ் பண்ணுவேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குறைவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், 1 டீஸ்பூன் மாதிரி. இது வெங்காயம் நான் போடுவேன். அதாவது நீங்கள் வெங்காயம் போடாட்டாலும் பரவாயில்ல, நான் 1 வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வெங்காயம் போடாட்டாலும் பரவாயில்ல, வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்புக்கு ஒரு 100 ml இருக்கும். அதில் நான் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி நம்ம அப்புறம் சேர்ப்போம். உப்பு சேர்த்துக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செய்யப்போம். இப்போ நான் போட்ட கால் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இன்னொன்று நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரில் எப்படின்னா, இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் அப்புறம் நெய்யும் கலப்பேன். குக்கரில் நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், அதிக தீ வச்சு நல்லா கொதித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், குக்கரை மூடி 1 விசில் வந்தவுடனே பந்த் பண்ணிடணும். அதாவது பந்த் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு 20 நிமிஷம் கழித்து குக்கரை திறக்கும்போது அது நல்லா ஒரு உதிரியாக வரும், அந்த மாதிரி. இப்போ எல்லாமே நான் இப்போ கொஞ்சம் திராட்சை நான் அப்புறமும் போடுவேன். அதனால் பாதி நான் போட்டிருக்கிறேன், மீதை வச்சுருக்கிறேன். அந்த நட்ஸ் எல்லாம் நான் அப்புறம் போடுவேன். இப்போ வெங்காயம் போடுவோம். வெங்காயம் நல்லா ஒரு ரெட், அதாவது பொன்னிறமாக வரும், அந்த மாதிரி வதங்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் தான் இருக்கும், வளர்ந்துக்கோங்க. நல்லா 2 விடட்டும். இந்த மாதிரி அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டுக்குள்ளது போகணும். நான் ரைஸை, இது பாஸ்மதி ரைஸு நான் கழுவி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம கலந்துருவோம். இப்போ இதை அமைதியாக நீங்கள் கிளறி விடணும், இல்லாட்டி அது நொறுங்கிரும். அந்த மாதிரி நான் இதை ஊரெல்லாம் வைக்கலை. இந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் நான் கழுவி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் கலந்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு. நான் கொஞ்சோண்டு சீனி கலப்பேன், இது டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போது இதை நம்ம கலந்துருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி கலக்க போகிறோம். அதாவது நான் 1 கப்பு அரிசின்னு வச்சுக்கோங்க, 1 கப்பும் கொஞ்சோண்டும். அதுக்கு நான் 2 கப்பும் கொஞ்சமும் ஊற்றுவோம். அதாவது 1/4 கிலோ, இதுக்கு 1 கப்பு அப்படின்னா நீங்கள் 1 கப்புன்னா நீங்கள் 1.25 கப்பு தண்ணி ஊற்றணும். எதுக்கு? பாஸ்மதி ரைஸுக்கு. மற்ற அரிசிக்கு நம்ம அதிகமாக ஊற்றிக்கிடலாம், இந்த மாதிரி. இப்போ நான் 2 கப்பு முழுமையாக நான் ஊற்றிருக்கிறேன். இன்னும் கொஞ்சோண்டு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ
இது நல்லா கொதிக்கட்டும். நான் கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. அதாவது நல்லா லிட்டு வச்சு நான் மூடி இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், நல்லா ஸ்லோ ஃபயரில் நீங்கள் வச்சிடணும் இந்த மாதிரி. இப்போ நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃபுக்கும் குறைவான லெமன் ஜூஸ் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதில் இப்போ இதை தம்மில் ஒரு 10 to 15 மினிட்ஸ், அதாவது தம்மில் இல்லை, அதாவது மூடி ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சிடணும் அந்த மாதிரி. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடணும். ஸ்லோ ஃபயர். இப்போ ஒரு 8 மினிட்ஸ் வச்சுருப்பேன். நான் இடையில கிளறி விட்டுருக்குறேன். இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படி மூடி வச்சிடணும் இந்த மாதிரி. இந்த ரைஸ் வந்து நம்ம பால் ஊற்றிருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உதிரியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பால் வேண்டானா, பால் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் பால் ஊற்றியே செய்யுங்க. இப்போ இதை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படி மூடி இருக்கட்டும். இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ரைஸ் மூடி வச்சுருந்தேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை கலந்துருவோம். நான் கொஞ்சம், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ரைஸ் வந்து என்னோடது கொஞ்சம் ரொம்ப பொடிசு ஆகையினால கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பெரிய அரிசியாக, சில நேரங்களில் நீல அரிசியாக இருந்தால், இப்போ நான் 2.25 கப்பு ஊற்றிருக்கேன்னா நீங்கள் 2.75 3க்கும் கொஞ்சம் குறைவாக நீங்கள் ஊற்றி நீங்கள் அந்த புலாவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ சர்வ் பண்ணலாம். இப்போது சர்வ் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.